லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். போய் மேல ஒரு ரூம்ல ஒரு பிளேசர் வச்சிருக்கேன், எடுத்து போட்டு வா போ. போய் ட்ரெஸ் மாத்திட்டு வானா அதுக்கு போய் இப்படி சலிச்சுக்கிறான். வெற்றி, ட்ரெஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு வெற்றி. நான் உங்ககிட்ட கேட்டேனா? வேணும்னே நான் அவமானப்படுத்துறியா? இப்ப பாரு வெற்றி. ஏய் சக்தி, இங்க வா. இங்க பாரு, பால்லாம் கொட்டி இருக்கு. அதெல்லாம் பார்த்து க்ளீன் பண்ண மாட்டியா? முதல்ல போய் அதை க்ளீன் பண்ணு போ. குமாரி, அவங்கள எதுக்கு கூப்பிடுற சரண்யா? இதெல்லாம் சக்தி செய்ய மாட்டாளா? ஏய் போ. நானே க்ளீன் பண்றேன். சக்தி, அங்க பாரு, கோலம் பொடி எல்லாம் கொட்டி இருக்கு. அதையும் போய் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விடு. தொட தொட, நல்லா தொட. வாழ்க்கை முழுக்க உனக்கு இனி தொடக்கிற வேலை தாண்டி. மேடம், டைம் ஆச்சு மேடம். போட்டோ ஷூட் ஆரம்பிக்கலாங்களா? அத்த ஒரு நிமிஷம். ஏய் சக்தி, இங்க வா. என் செருப்புல இருக்கிற பக்கல கொஞ்சம் மாட்டி விட. கொஞ்சம் சீக்கிரம் பண்ணு சக்தி, ஷூட்டுக்கு டைம் ஆச்சு. பண்ணு பண்ணு. மாட்டு, இங்க பாரு. இங்க நீ போடு. சரி போதும். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் ஆரம்பிக்கல? இன்னும் ஆரம்பிக்கல சார். போய் ரெடி பண்ணுங்க, போங்க. நீ கேமரா ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் பொசிஷன் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே சார், இப்படி வாங்க, கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க. அப்படிதான். ஓகே மேடம், ரெடி? ஸ்மைல். மேடம், நல்லா ஸ்மைல் பண்ணுங்க மேடம். மேடம், பல்ல காட்டாம சரிங்க. சுத்தமா கெமிஸ்ட்ரி இல்ல மேடம். ஏன் ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறீங்க? நல்லா க்ளோஸா நில்லுங்க. மேடம், உங்க ஒயிட் ஃபைல யாராவது புடிச்சுக்கணும். அப்பதான் மேடம் நல்லா இருக்கும். அப்படியா? ஏய் சக்தி, இங்க கொஞ்சம் வாயேன். நெட்ட கொஞ்சம் புடி. இந்தா, இப்படி வா. இந்த பக்கம் வா. ஓகேவா? ஓகே மேடம். வெற்றி, கை போடு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆவாங்க. இப்படி நிக்கணுமா? ஆமா மேடம்.
ஓகே மேடம். இப்போ நீங்க திரும்பி அவர் ஷோல்டர்ல எப்படி இப்படியா? அப்படிதான் மேடம். சாஞ்சுக்கிட்டா? மேடம் நல்லா இல்ல மேடம். நீங்க முன்னாடி வந்துட்டு அவர் கொஞ்சம் பின்னாடி போய் அவர் தோல்ல சாஞ்ச மாதிரி. அப்படியா? ஆமா மேடம். சக்தி ஓகே நல்லா மேடம். புடி. கை போடு. சார் நீங்க அவங்கள இப்படி இப்படி தாங்கி போறீங்க சார். வா வெற்றி வா. இப்படியே குனியணுமா? சார் புடிங்க சார். சார் அப்படியே பொய்டிக்கா பாருங்க மேடம். நல்லா வந்திருக்கா மேடம்? இப்படி இல்ல மேடம், நல்ல லவ் ஃபீலோட பாருங்க மேடம். சரி வா. கொஞ்சம் கூட கெமிஸ்ட்ரி இல்லையா மேடம்? இது போட்டோ ஷூட் மேடம், ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட். மா நீ இப்படி வாமா, வந்து நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டுமா. மா வாமா, டைம் ஆச்சுமா. நீங்க போஸ் கொடுங்க. இடுப்புல கைய வச்சு அவர் தோல்ல சாஞ்சு நில்லுங்கம்மா. நீங்க வந்து நில்லுங்க மேடம். மேடம் ரொமான்டிக்கா நில்லுங்க மேடம். மேடம் கொஞ்சம் ரொமான்டிக்கா சிரிங்க மேடம். சிரிங்க மேடம். பூஜா விடு. விடு. பூஜா, அது பூஜா வெக்கப்படுறா. முதல்ல பார்ட்டி நடக்கட்டும், போட்டோ ஷூட் அப்புறம் வச்சுக்கலாம். சரிங்க மேடம். பூஜா, சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்காத. இந்த வேலைக்காரி திமிரு பிடிச்சவ மட்டும் இல்ல, ஏதோ பெரிய பிளானோட தான் வந்திருக்கா. நானும் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என் கல்யாணம் முடியவும் பாரு இவளை என்ன பண்றேன்னு. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. கங்க்ராச்சுலேஷன் சக்தி. ஹலோ. என்ன பூஜா, வர்றவங்க எல்லாம் வேலைக்காரிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு போறாங்க. ஒரு நிமிஷம் இரு வரேன். ஏய் என்னடி வேணும்னே சீன் போடுறியா? அதானே எல்லாரும் நேரா உன்கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ஒழுங்கா ஓரமா இருந்துக்கோ. ஏதாவது டிராமா பண்ணணும்னு நினைச்சேன், தொலைச்சிருவேன்.
போ. மேடம் வணக்கம் மேடம். ஆ வணக்கம். கலெக்டர் மேடம் வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்களா? வணக்கம். வாழ்த்துக்கள் ரங்கநாயகி. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். வெற்றி வா. வாழ்த்துக்கள் வெற்றி. ஹலோ மேடம். வா ஆ. வா. ஆ இருங்க வரேன். எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு. ரங்கநாயகி எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். ரங்கநாயகியும் வெற்றியையும் பார்க்கும்போது அம்மா பையன்னா இப்படி இருக்கணும்னு நினச்சிக்குவேன். தான் பையனுக்கேற்ற ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்காங்க ரங்கநாயகி. இந்த மேட் ஃபார் ஈச் அதர் கப்பிள்ஸ்க்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன கிஃப்ட். என்னம்மா அங்கேயே நிக்கிற? ஒன்னத்தாமா? ஒன்னத்தான் வா. வா. வெற்றி இந்தா போட்டு விடு. விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். நான் அவசரமா கிளம்பணும். உங்களுக்காக தான் வந்தேன். பாய். அது வரேன் ரங்கநாயகி. அப்புறம் சவகாசமா பேசலாம். பாய். என்னத்த இது? பூஜா எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் பூஜா, வெளிய வாசல்ல வெற்றிக்கு பக்கத்துல உன்னோட போட்டோக்கு பதிலா இவ போட்டோ இருக்குடி. இவ போட்டோவா? யோ போட்டோகிராஃபர் மேடம். என்னையா என்னையா அது? இது எப்படி நடந்துச்சு? சாரி மேடம், எப்படி போட்டோ மார்ச்சுன்னு தெரியல. டைம் இல்லைன்னு எல்லா போட்டோவையும் கொடுத்து விட்டேன் மேடம். இப்போயே ஃப்ளக்ஸை மாத்திடுறேன் மேடம். போயா முதல்ல போய் அதை பண்ணு. சரிங்க மேடம். பூஜா, இந்த போட்டோகிராஃபர் பண்ண குழப்பத்துல எல்லாரும் தப்பா நினைச்சிட்டாங்க போல. இரு, நான் இப்பவே சரி பண்றேன். ஏண்டா, கலெக்டர் தான் சொன்னாங்கன்னா நீயும் உடனே அவளோட கழுத்துல செயினை போடுவியா? அம்மா, கலெக்டர் உன் ஃப்ரெண்டு, அதுவும் அவங்க சொல்லும் போது நான் என்ன பண்றது? அதான் கொடுத்தாங்க, நானும் போட்டேன். இந்த பக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் வெற்றிக்கும் என்னோட ஃப்ரெண்டு சரளாவோட பொண்ணு பூஜாவுக்கும் தான் கல்யாணம். அதை அறிவிக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டியே. எதிர்பாராம ஏதோ சின்ன குழப்பத்துல ஏதோ தப்பு நடந்து போச்சு. அதுக்காக நான் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெற்றி, பூஜா கழுத்துல போடு. பூஜா இந்த வெற்றி கழுத்துல போடு.
சீக்கிரமாவே ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து ஒரு நல்ல நாள் குறிச்சு உங்க எல்லாருக்கும் சொல்றேன். எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். என்னடி இதெல்லாம் ஓ வேலைதானா? இது ஏன் வேலை இல்ல, அந்த கடவுளோட லீலை. என்ன சக்தி இங்க நின்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, சும்மாதான். ஆமா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் செமையா நடந்துச்சுல்ல? அப்புறம் போட்டோ ஷூட்ல நீ கொடுத்த ஒரு ரொமான்ஸ் லுக் இருக்கு பாரு, சான்ஸே இல்லை சக்தி. உன்ன மாதிரி யாரும் என்ன லவ் பண்ண முடியாது. என்ன லவ் பண்ணவே பிறந்தவ சக்தி நீ. இந்த பூஜாவுக்குள்ள ரொமான்ஸே வர மாட்டேங்குது. ரொமான்டிக்கா சிரினா ஈன்னு சிரிக்கிறா. ஆனா அப்ப நீ சிரிச்ச பாரு, வா. ஏய், என்ன அப்படி பாக்குற? எனக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா? உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம்னு எல்லாருக்கும் சொல்ற வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்ட்டி. இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ? ஆனா நீ என்னடானா நான் ரொமான்டிக்கா இருந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நிஜமா சக்தி, நீ லவ் ஃபீலோட பார்த்தது சூப்பரா இருந்துச்சு சக்தி. இப்போ ஒரே ஒரு தடவை அந்த மாதிரி ரொமான்டிக்கா பாரு ப்ளீஸ் சக்தி, கெஞ்சி கேக்குறேன்ல. டேய், சீக்கிரமே உனக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம். அப்படியா? எப்ப சக்தி? ஏய், ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ ஏன் சக்தி இப்படி பண்ற? என்ன, என் கண்ணை பார்க்க முடியாம போறியா? இல்ல, எனக்கு தூக்கம் வருதா. தூக்கம் வருதா உனக்கா? நம்பிட்டேன். ஏய், உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமாவே இல்லையா? வருத்தமா? எதுக்கு? ஃப்ளக்ஸு எப்படி மாறிச்சு பார்த்தே இல்ல? ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கலாம் நீ தான் என் வைஃப்னு உனக்கு வாழ்த்து சொன்னாங்க, பார்த்தே இல்ல? இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? பிளான் பண்ணியா நடந்துச்சு? நல்லா யோசிச்சு பாரு. நீ ஏன் சக்தி திடீர்னு உன் கழுத்துல தாலி கட்டுன்னு சொல்லணும்? இவ்வளோ பிரச்சனை நடந்த பின்னாடியும், நீ டைவர்ஸில் கையெழுத்து போட்ட பின்னாடியும் எதுக்கு என் அம்மா உன்னை இங்கே வந்து இருன்னு சொன்னாங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு சக்தி. என்ன ஆனாலும் நீயும் நானும் சேர்ந்து இருக்கணும்னு அந்த கடவுள் போட்ட முடிச்சாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் வருத்தப்படணும்? உன்கிட்ட பேசினா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். என்ன விட, நான் போறேன். இரு சக்தி, கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம். எல்லாம் பேசின வரைக்கும் போதும். எனக்கு தூக்கம் வருதா. போய் நல்லா தூங்கு போ. எத்தனை நாள் இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நீயும் அந்த உண்மையெல்லாம் சொல்லாம இருக்க நானும் பாக்குறேன். இது எல்லாத்துக்கும் சரி நான் போறது நீயே வாயை திறந்து உண்மையை சொல்லணுங்கிறதுக்காக தான். என்ன சன்னி? அம்மா எல்லார் முன்னாடியும் வெற்றிக்கும் பூஜாக்கும் கல்யாணம்னு சொல்லவே சொல்லிட்டாங்க. அதனால இப்ப என்னாச்சு? பரவாயில்ல அண்ணி. உனக்கு என்ன லூசா? என்னால இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியல சக்தி. அண்ணி, இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? வெற்றிக்கும் அந்த பூஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல சக்தி. அண்ணி, அப்படியெல்லாம் நடக்காது. என்ன உளற சக்தி? இவ்ளோ தூரம் வந்ததுக்கு பின்னாடியும் நீ இப்படி சொல்றதை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அண்ணி, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் கும்பிடுற சாமி என்னை கைவிடாதா. வெற்றி கட்டின தாலி சாமி போட்டு முடிச்சு. அது அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் பிரிச்சிட முடியாதா.